நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். பல மாதங்களாக நான் உங்களது முன்னால் தோன்றி எந்த உரையையும் நிகழ்த்தவில்லை. இன்று நான் பல மாதங்களுக்கு பின்பு உங்கள் முன் தோன்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேதியில் அமெரிக்காவின் ராஷ்டிரபதி ட்ரம்ப் அவர்கள் டென்மார்க் கிரீன்லாந்து மீது படையெடுக்கிறார். அந்த கிரீன்லாந்து அவருக்கே சொந்தமாக வேண்டும் என்று கொக்கரிக்கிறார். வெனிசுலாவை ஆக்கிரமித்துள்ளார். அந்த வெனிசுலாவுக்கு தான் ராஷ்டிரபதி தலைவர் என்றிலும் கூட அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இவர்களுக்காக சிறிதளவு கூட நாம் கண்ணீர் விழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய டென்மார்க்கு, அதாவது டேனிஷ்காரர்கள், அதுபோல் உலக வரைபடத்திலேயே கண்களில் பூத கண்ணாடியை வைத்து தேடி பிடிக்க வேண்டிய நெதர்லாண்ட், அதாவது டச்சுக்காரர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவை பல ஆண்டுகள் ஆக்கிரமித்துள்ளார்கள். பிரிட்டிஷ்காரர்கள், போர்த்துகீசியர்கள், அதுபோல் ஜெர்மானியர்கள், அதுபோன்ற ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கு மதமாற்றங்களை செய்து ஏகப்பட்ட அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் செய்துள்ளார்கள். கிராமங்களையெல்லாம் எரித்துள்ளார்கள். மக்களை கொன்று குவித்துள்ளார்கள். அந்த போர்த்துகீசியர்கள் அவர்கள் கத்தோலிக்கர்கள், ஆனால் ஜெர்மானியர்கள் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்கள். இவர்களுக்குள்ளேயே முட்டல் மோதல். 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஜெர்மனி மெர்சினரிஸ் அடிமைகள், ஜெர்மானிய அடிமைகள், அதுபோல் பிரிட்டிஷ்காரர்கள் 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த பகுதிகளிலெல்லாம் மக்களை அடிமைப்படுத்தி ஏகப்பட்ட ஊழல்கள் செய்து இந்தியாவை சுரண்டி இங்குள்ள 150-200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு இங்கிருந்தெல்லாம் திருடி கொண்டு போய் கொள்ளையடித்து கொண்டு போய் அந்த ஐரோப்பியாவின் எல்லாவற்றையும் அவர்கள் சேமித்து வைத்து ஐரோப்பாவை முன்னேற்றியுள்ளார்கள். இன்று ஐரோப்பா அன்று காலனி ஆதிக்கத்தின் மூலம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் செல்வங்களை சுரண்டி தங்களை வளர்ந்த நாடுகள் என்று காட்டிக்கொண்ட ஐரோப்பா இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது. நேட்டோ படைகள், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இதில் 32 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உள்ளன. அதில் டென்மார்க்கும் கிரீன்லாண்டும் உள்ளன. ஆனால் அந்த டென்மார்க் இன்று அமெரிக்காவின் பிடியில் உள்ள நிலையில், கிரீன்லாந்து அமெரிக்காவின் பிடியில் உள்ள நிலையில், வெனிசுலா அமெரிக்காவின் பிடியில் உள்ள நிலையில், எந்த நேட்டோவில் உள்ள தேசமும் இவர்களுக்கு உதவுவதாக இல்லை. ஏனென்றால் அவர்களிடம் படைகள் இல்லை. அன்று 200 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவை சூறையாடி ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ்காரர்கள், அந்த படைகள், லட்சத்திற்கு மேற்பட்ட படைகள் உலகம் முழுவதும் சென்று பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தி காலனியலிசம் என்ற பெயரில் அவர்களுக்கு அடிமைப்படுத்தினார்கள். அதே காலனியலிசம், அதே வழியை இன்று டொனால்டு ட்ரம்ப் பின்பற்றுகிறார். அதாவது பிறர்க்கின்னா முற்பகர் செய்யின் தமக்கின்னா பிற்பகர் தாமே விளையும் என்பதற்கு உதாரணம்தான் டென்மார்க்கு, கிரீன்லாந்து என்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டதற்கு அடையாளம். டன்னிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்த்துகீசியர்கள், ஜெர்மானியர்கள் போன்ற பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் மீது படையெடுத்து இங்கே வியாபாரம் செய்வதாக வந்தவர்கள் இங்கு மதமாற்றத்தை செய்து மதம் மாறவில்லை என்றால் கொலை, கொள்ளை என்றெல்லாம் இவர்கள் செய்து வந்ததை நமது முன்னோர்கள் அனுபவித்துள்ளார்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்களை கப்பல்களில் ஏற்றி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அடிமையாக கொண்டு சென்றனர். அந்த பயணத்தின் போது
பசியிலும் நோயிலும் இறந்தவர்களின் உடல்கள் கடலில் ஈவு இரக்கமின்றி வீசப்பட்டன. டேனிஷ் படைகள், டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1620 முதல் 1845 வரை தரங்கம்பாடி, செரம்பூர், டேனிஷ் படைகள் டச்சுக்காரரை கூட இந்திய இராணுவ ரீதியாக குறைவாக இருந்தாலும் மதமாற்றத்தில் தீவிரமாக இருந்துள்ளனர். 1706 பர்த்தோலோமாஸ் சிஜன்பால்க் போன்ற பாதிரிமார்கள் இந்தியாவில் முதலாகிய தென்னிந்தியாவில் திருநெல்வேலியில் ஒரு அச்சகத்தை நிறுவி இவர்கள் மதத்தை பரவ கிறிஸ்துவ மதத்தை பரவுவதற்கு செய்தார்கள். ஆக இந்தியாவை ஒரு 1000 ஆண்டுகளாக இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு இஸ்லாமியர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் யூரோப்பியர்களும் சேர்ந்து மதமாற்றம் செய்வதற்கு அதற்காகவே இவர்கள் வந்தார்கள். இங்குள்ள செல்வங்களை சூறையாடி இங்குள்ள மன்னர்களின் குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்களின் ஆட்சியை பிடுங்கி அவர்களிடமிருந்து இவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து இங்குள்ள செல்வங்களை சூறையாடி கொண்டு ஐரோப்பாவிற்கு எடுத்து சென்றார்கள். உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து தானியங்களை குறைந்த விலையில் பிடுங்கி பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலும் அவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லாபம் சம்பாதித்தார்கள். மக்கள் தெருக்களில் பசியால் செத்து மடிந்தபோது இவர்கள் கோட்டைக்குள் மதுவிலும் மங்கையிலும் மயங்கி திளைத்தனர். முத்து குளிக்கும் உரிமையை தூத்துக்குடி அந்த கடலில் முத்து குளிக்கும் உரிமையை அபகரிக்க முயன்றபோது எதிர்த்த மீனவர்களை கொத்து கொத்தாக கொன்று கடலில் வீசினர். இராணுவ வலிமை பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் நேட்டோ பாதுகாப்பு நம்பியே சுகமாக வாழ்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்று சொந்தமாக போரிடும் வலிமை குறைந்துவிட்டது. உக்ரைன் ரஷ்யா போர் இதற்கு எடுத்துச்சான்று. மற்ற நாடுகளின் வளங்களை கொண்டு ஐரோப்பிய பொருளாதாரம் இன்று எரிசக்தி தட்டுப்பாட்டால் பிரமித்து நிற்கிறது. அங்கு இந்த குளிர்காலத்தில் அங்கு எரிபொருள் இல்லை, சமையல் செய்வதற்கு எரிவாயு இல்லை. நம் முன்னோர்களை அடிமைப்படுத்தி அவர்களை இரத்தத்தில் மாளிகையில் கட்டிய ஐரோப்பா என்ற அடையாளத்தை இழந்து நிற்கிறது. இதுவே பிரபஞ்சத்தின் நீதி. யார் ஒருவன் பிற நிலத்தையும் வாழ்வையும் அபகரிக்கிறானோ அவன் ஒரு நாள் சொந்த நிலத்திற்காகவே பிச்சை எடுக்க நிலை வரும் என்றதற்கு இன்றைய ஐரோப்பாவே சாட்சி. இன்று உக்ரைன் போரால் ஜெர்மனி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு போதுமான வெடிமருந்து கூட இல்லை என்று ஜெர்மானிய அரசு கொக்கரிக்கிறது. அன்று கப்பல்களில் வந்து நமது அமைதியான கடற்கரைகளை இரத்தத்தால் சிவப்பாக்கிய ஐரோப்பாவின் அதே கடற்கரைகள் இன்று பாதுகாப்பாகவும் அகதிகள் பாதுகாப்பு இல்லாமையும் அகதிகள் பிரச்சனையாலும் பொருளாதார சரிவினாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. வரலாறு இன்று ஒரு முழு சுற்றை முடித்துவிட்டது. அன்று பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கின்றன. இந்தியா உலகத்தின் 4வது பொருளாதார நாடாக விளங்குகிறது. ஜெர்மனி நம்மை ஆண்டு கொண்ட நம்மை அடிமைப்படுத்திய ஜெர்மானியர்களை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்தை பிடிக்க உள்ளது இந்தியா. இதுபோல் அமெரிக்காவும் அங்கு உள்ள 50 மாநிலங்களும் உடையும் நிலைமை வரும். அமெரிக்கா 250 ஆண்டுகளாக பழமையான டெமோக்ரசி குடியாட்சி முறையாக இருந்தாலும் அந்த ட்ரம்ப் போன்ற பிரசிடெண்ட் ராஷ்டிரபதி இவர்கள் வந்துள்ளதால் இந்த நாடு முற்றிலும் சீரடையும். இந்தியாவை ஆண்ட 500 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட இஸ்லாமியர்கள் அவர்களின் கதையை பாருங்கள். அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் அந்த மிடில் ஈஸ்ட் சென்றக்கூடிய மத்திய நாடு இடையே உள்ள நாடுகளுக்கு ஒற்றுமை இல்லை. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். ஈரான் தாக்கப்பட்டு வருகிறது. அதுபோல் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு நாள் உடையும், அவர்களும் தாக்கப்படுவார்கள் என்று கூறி இந்தியாவின் வருங்காலம் மிகவும்
பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே இங்கிருந்து சென்ற இந்தியர்கள் அனைவரும் அமெரிக்கா தான் உலகம், ஐரோப்பியா தான் உலகம் என்று சொல்லி கொண்டிருக்காமல் இந்தியாவுக்கு வந்து பாரத திருநாட்டை முன்னேற்ற இங்குள்ள பொருளாதாரத்தில் பங்கேற்று கொள்ள வேண்டும். இங்கு ஏராளமான முதலீடுகளை செய்து இந்திய திருநாட்டை பாரத திருநாட்டை முன்னேற்ற இந்தியா இரண்டாவது பொருளாதாரமாகவும் முதலாவது பொருளாதாரமாகவும் வர வேண்டும் என்று கூறி 1947க்குள் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியாதான் என்ற நிலைமை உருவாக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இனி தவறாமல் நம்முடைய வீடியோக்கள் வெளிவரும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.